நாம் எவ்வளவு நேரம் தூங்குகிறோம், எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானதாகும். குறிப்பாக உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் சரியான தூக்கம் மிகவும் அவசியமாகும். சமீபத்தில் லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 59% இந்தியர்கள் ஒவ்வொரு இரவும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. வழக்கமாகவே நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, மொபைல் போன்களை பயன்படுத்துவது போன்றவை தூக்கமின்மைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதற்கு நேர்மாறாக இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் 6% பேர் மட்டுமே தங்கள் தூக்கத்தை மொபைல் போன் கெடுக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். 348 மாவட்டங்களைச் சேர்ந்த 61% ஆண்கள் மற்றும் 39% பெண்கள் உட்பட 43,000க்கும் மேற்பட்டவர்களிடம் தேசிய அளவில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. 6 முதல் 8 மணி நேரம் வரை தூங்குவதாக 39% பேர் கூறியிருக்கிறார்கள். 4 முதல் 6 மணி நேரம் வரை தூங்குவதாக 39% பேர் கூறியுள்ளனர். 20% பேர் 4 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாக தெரிவித்துள்ளனர். வெறும் 2% பேர் மட்டுமே 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவதாக பதிலளித்துள்ளனர். மீதமுள்ள 59% பேர் 6 மணி நேரத்திற்கும் குறைவாகவே தூங்குகிறார்கள் என இந்த கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டிருக்கிறது. நலமுடைய பெரியவர்கள் ஒவ்வொரு இரவும் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் வரை தூங்க வேண்டும் என்று இந்திய தேசிய மருத்துவ இதழில் மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். உணவு மற்றும் உடற்பயிற்சியைப் போலவே தூக்கமும் உடல் நலத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. மில்லியன் கணக்கானவர்கள் நிம்மதியான தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று உலக அளவில் இதுபோன்ற ஆய்வை நடத்திய ரெஸ்மெட்டின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கார்லோஸ் எம் நுனஸ் தெரிவித்துள்ளார். படுக்கைக்கு செல்லும் முன் மொபைல் போனை ஆஃப் செய்து விடுவதால் மட்டும் நல்ல தூக்கம் வருவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள இந்த கருத்து கணிப்பு இரவு நேர இடையூறுகளே இந்தியர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தடை செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. தூக்கம் வராமல் தவிப்பதாக கூறிய 14,952 பேர்களில் 72% பேர் கழிவறையை பயன்படுத்த எழுந்திருப்பதே தூக்கம் தடைபட காரணம் என்று கூறியுள்ளனர். மோசமான தூக்க அட்டவணை காரணம் என்று 25% பேரும், வெளிப்புற சத்தங்கள் மற்றும் கொசுக்கள் காரணமாக தூக்கம் கெடுகிறது என்று 22% பேரும் தெரிவித்துள்ளனர். 9% பேர் ஸ்லீப் ஆப்னியா போன்ற மருத்துவ பிரச்சனையால் தூக்கம் வரவில்லை என்று கூறியுள்ளனர். மேலும் 9% பேர் குழந்தைகளே தூக்க இடையூறுகளை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கின்றனர். மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக 6% பேர் மட்டுமே மொபைல் அழைப்புகள் தூக்கம் தடைபடுவதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளனர். வேலை பார்க்கும் இந்தியர்களில் 47% பேர் தூக்கமின்மை காரணமாக ஒரு முறையாவது மருத்துவ விடுப்பு எடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். கூடுதலாக இரவு பணிகளில் இருப்பதால் இயற்கையான தூக்க சுழற்சி பாதிக்கப்படுவதாக 37% பேர் கூறியுள்ளனர். சராசரியாக ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களே அதிக தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவதாக இந்த கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பதால் இரவில் தாமதமாக தூங்கச் செல்வதாலும் அதிகாலையிலேயே எழுவதாலும் தூக்க பிரச்சனை ஏற்படுவதாக கூறியுள்ளனர். பெரும்பாலும் தூக்க முறைகளை பாதிக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாகவும் பெண்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. வாரத்தில் பல நாட்கள் நீண்ட நேரம் தூங்க முடியாத நிலையில் விடுமுறை நாட்களில் அதிக நேரம் தூங்குவதாகவும் சிலர் பகலில் தூங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். போதுமான தூக்கம் இல்லாதது இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், உடல் பருமன் மற்றும் டைப் 2 நீரிழிவு என பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. மேலும் சீரான தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பதும், தூங்கச் செல்லும் முன் டிவி, கணினி மற்றும் தொலைபேசிகளை தவிர்ப்பதும், தவறாமல் உடற்பயிற்சி செய்வதும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 10 கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி நடை போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம் ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேசம் காக்க, தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை.